ஹலோ. இந்த ஒரு பிரத்யேகமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ தமிழ்நாடு முழுக்க டீ கடையிலிருந்து டிஜிட்டல் மீடியா வரைக்கும் ஒரே ஒரு ஹாட் டாபிக் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் குடும்பத் தலைவிகளுக்கான உரிமை தொகை. இத பத்தி எக்கச்சக்கமான வதந்திகள், எதிர்பார்ப்புகள்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கிடைச்சிருக்க ஆதாரங்களை வச்சு எவ்வளவு உண்மைகள் இருக்கு, எந்தெந்த விஷயங்களை நாம கவனிக்கணும்னு ஒரு கிளியரான பிக்சரை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்போ எல்லார் மைண்ட்லயும் ஓடுற ஒரே பெரிய கேள்வி, இந்த மாசம் பேங்க் அக்கவுண்ட்ல 1000 ரூபாய் வருமா இல்ல 2500 ரூபாய் வருமா? ஆதாரங்கள்ல என்ன விவாதிக்கப்படுதுன்னா, இப்போ இருக்கிற 1000 ரூபாய் திட்டத்துக்கும் புதுசா வாக்குறுதியா சொல்லப்படுற 2500 ரூபாய் திட்டத்துக்கும் நடுவுல மிகப்பெரிய விவாதமே நடந்துட்டு இருக்கு. எவ்வித சார்பும் இல்லாம எந்தெந்த தரப்புல என்னென்ன சொல்றாங்கன்னு உள்ளபடி இப்ப நம்ம பார்க்கலாம். சரி, இந்த அலசல்ல நாம 5 முக்கியமான விஷயங்களை ரொம்ப குயிக்கா பார்க்க போறோம். 1, அந்த 2500 ரூபாய் திட்டத்தோட எதிர்பார்ப்பு. 2, யாருக்கெல்லாம் நிஜமாவே தகுதி இருக்கு. 3, பேங்க் அக்கவுண்ட் சம்பந்தமான கட்டாய விதிமுறைகள். 4, ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் ஏன் அவ்வளோ முக்கியம். அப்புறம் 5, இதர நலத்திட்ட வாக்குறுதிகள். இந்த 5 பாயிண்டையும் மிஸ் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. பகுதி 1, இந்த 25000 ரூபாய் திட்டத்தோட உண்மையான நிலவரம் என்ன? இப்போ கரண்ட்ல பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலமா சுமார் 1,31,00,000 பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வராங்க. ஆனா இன்னொரு பக்கம் புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிற தளபதி விஜய் அவங்களோட தரப்புல இருந்து மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்ற பேர்ல மாசம் 2500 ரூபாய் தரப்படும்னு ஒரு வாக்குறுதி வந்திருக்கிறதா தகவல்கள் சொல்லுது. ஆனா அதே சமயம் மாநிலத்தோட நிதி சுமையை மனசுல வச்சு பார்த்தா இந்த 2500 ரூபாய் சாத்தியமா அப்படிங்கிற கேள்வியும், பழைய 1000 ரூபாய் திட்டமே தொடரணும் அப்படிங்கிற வாதமும் எதிர்க்கட்சிகளால முன்வைக்கப்படுது. ஸோ 2 பக்கமும் வாதங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அடுத்து பகுதி 2, இதுல யாருக்கெல்லாம் நிஜமாவே தகுதி இருக்குன்னு பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தகுதி வரம்புகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லப்பட்டிருக்கு. இந்த உரிமை தொகை 60 வயசுக்கு உட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமே. அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் இது கட்டாயமா கிடைக்காதுன்னு ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிக்கா இதிலிருந்து விதிவிலக்கு தான். சிம்பிளா சொல்லணும்னா, அரசு ஊழியர்களுக்கு இந்த மாதாந்திர தொகை கட்டாயம் கிடையாது. பகுதி 3, பணம் கைக்கு வரணும்னா பேங்க்ல கட்டாயமா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? நல்ல கவனிங்க. கவர்மெண்ட் பணத்தை நேரா உங்க கையில கொடுக்க போறதில்ல. நேரடி பணப்பரிமாற்றம், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமா நேரா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு தான் வரும். இதுக்கு நீங்க 3 ஸ்டெப்ஸ் கண்டிப்பா செஞ்சாகணும். ஸ்டெப் 1, நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற பேங்க் அக்கவுண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸ்டெப் 2, அந்த அக்கவுண்டோட உங்க ஆதார் கார்டை லிங்க் பண்ணுங்க. ஆதார் லிங்க் பண்ணலைன்னா காசு வராது. ஸ்டெப் 3, உங்களோட ஆக்டிவ் மொபைல் நம்பரையும் அதுல இணைக்கணும். இதெல்லாம் நெகோஷியேட் பண்ணவே முடியாத மிக முக்கியமான ரூல்ஸ். இப்போ சொன்ன அந்த 3 ஸ்டெப்ஸையும் நீங்க பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்த உடனே உரிமை தொகையால் வரவு வைக்கப்பட்டது அப்படின்னு கரெக்டா ஒரு SMS உங்க மொபைலுக்கு வந்துரும். ஆதார், மொபைல் நம்பர் இது ரெண்டும் சரியா பேங்க்ல இணைக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் இந்த நிம்மதியான மெசேஜ் உங்களுக்கு வரும். ஒருவேளை இது வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணல, இனிமேல் புதுசா அப்ளிகேஷன் ஓபன் பண்ணா என்ன பண்றது? அதுக்கான டாக்குமெண்ட்ஸை இப்பவே ரெடியா வச்சுக்கோங்க. சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்களோட ஸ்மார்ட் கார்டு, அதாவது ரேஷன் கார்டு, அப்புறம் பில் ரசீது மற்றும் ஆதார் இணைக்கப்பட்ட பேங்க் பாஸ்புக், இது 3ம் கட்டாயம் தேவைப்படும். இது அப்படியே ஒரு செக்லிஸ்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பகுதி 4, ஏன் இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் பத்தி அவ்ளோ முக்கியமா பேசுறோம்? இங்கே ஒரு முக்கியமான ப்ரோடிப்பை நல்லா கவனிங்க. பராமரிப்பு கட்டணங்கள் உங்க உரிமை தொகையையே முழுசா உறிஞ்சிடும். அதனால எப்பவுமே ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்டை செலக்ட் பண்ணுங்க. இது 100க்கு 100 உண்மைங்க. அரசாங்கம் கொடுக்குற அந்த 1000 ரூபாயோ இல்ல 2500 ரூபாயோ அது முழுசா உங்க கைக்கு வந்து சேரணும், இல்லையா? தனியார் பேங்க்கும் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்டும் எப்படி வித்தியாசப்படுதுன்னு யோசிச்சு பாருங்க. பிரைவேட் பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலனா அந்த பராமரிப்பு கட்டணம், ஏடிஎம் சார்ஜ், SMS சார்ஜ்னு நீங்க வாங்குற உரிமை தொகையிலிருந்தே கட் பண்ணிடுவாங்க. பல பேருக்கு இப்படிதான் அந்த 1000 ரூபாய் காணாம போயிருக்கு. ஆனா ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்ல அந்த பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு வர்ற பணம் முழுசா 1 ரூபாய் கூட குறையாம அப்படியே சேஃபா இருக்கும். சரி, அப்போ எங்க போய் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் ஓபன் பண்றது? ஆதாரங்கள் நமக்கு 2 சூப்பரான ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. 1, நம்ம இந்திய அஞ்சலக வங்கியான இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க். 2வது, உங்க ஏரியாவில் இருக்கிற லோக்கல் கூட்டுறவு வங்கிகள். இந்த உதவித்தொகைக்காகவே இதுல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பணம் ரொம்பவே பத்திரமா உங்க கைக்கே வந்து சேரும். கடைசியா பகுதி 5, இதர நலத்திட்ட வாக்குறுதிகள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆதாரங்கள்ல சொல்லியிருக்க மத்த பெரிய வாக்குறுதிகளை கொஞ்சம் பார்ப்போம். 60 வயசுக்கு மேல இருக்கிற முதியர்களுக்கு மாசம் 3000 ரூபாய் பென்ஷன் அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான கிளைம் இருக்கு. குடும்ப தேவைகளுக்காக வருஷத்துக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர், அப்புறம் 200 யூனிட் இலவச மின்சாரம்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் செக்டர்ல ஒரு குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு தரப்படும்னு அந்த லிஸ்ட்ல இருக்கு.
அது மட்டும் இல்ல, இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான வாக்குறுதிகளும் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ், கல்யாணத்துக்கு 8 கிராம் தங்கத்தோட பட்டுப்புடவை, சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் கடனுதவி இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த சுய உதவி குழு கடன்லாம் நிறைய பேரோட வாழ்வாதாரத்தை நேரடியா மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம். அப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல பெண்களோட பாதுகாப்புக்காக ஸ்மார்ட் SOS பட்டன், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைக்கிறது இதெல்லாமும் அந்த லிஸ்ட்ல வருது. நாம இந்த விரிவான அலசலோட முடிவுக்கு வந்துட்டோம். அரசியல் விவாதங்கள், வாக்குறுதிகள் 1000 ரூபாயா இல்ல 2500 ரூபாயா, இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நாம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த அரசியல் சலசலப்பை எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு பார்த்தா, அடுத்த உரிமை தொகையை வாங்குறதுக்கு உங்க டாக்குமெண்ட்ஸும் பேங்க் அக்கவுண்ட்டும் ரெடியா இருக்கா? இன்னைக்கே போய் உங்க பேங்க்ல ஆதார் லிங்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திக்கிறேன். பை.